வணக்கம். நம்ம சேனல் டேஸ்ட் உங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் அடிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான ஈஸியான டேஸ்டியான பிஸ்கெட் ஜாமுன். ஆமாங்க, நம்ம பிஸ்கெட் வச்சு தான் இந்த ஜாமுன் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசிபி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் நம்ம மேரிகோல்டு பிஸ்கெட், இது வந்து 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட். இதில் உள்ள பிஸ்கெட்லாம் முதல்ல ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட்டெல்லாம் எடுத்து இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நொறுக்கி போட்டுடலாம். இது வந்து அதுக்கப்புறம் ஃபைன் பவுடராக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி போட்டுக்கோங்க. உடச்சி போட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம். இதை நல்லா நொறுக்கியாச்சு. இந்த பிஸ்கெட் தான் இந்த ஜாமுனோட பேஸே. 10 ரூபா வச்சு நாம் குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். பாருங்கள், சூப்பரான இந்த பிஸ்கெட் பவுடர் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் உங்ககிட்ட இருந்தால் இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து துருவி எடுத்து அதை இந்த மாதிரி லைட்டாக அந்த சூடு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் ஃபைன் பவுடராக. அது வந்து கலர் மாறக்கூடாது, ஜஸ்ட் அது நல்லா சூடேறுனா போதும். அது வந்து கிறிஸ்பி ஆகணும், அவ்வளோதான். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா இது தேவையே இல்லை, அதையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் அந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டான டவ்வாக நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பால் சேர்த்து தண்ணி ஆக்கிடாதீங்க, அது கரெக்டாக அந்த சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஜாமுன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம இந்த ஜாமுன் பால்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் அந்த பால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த பால்ஸை உருட்டும் போது பார்த்திங்கன்னா கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா டைட்டாக உருட்டி வச்சுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எல்லா பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இப்போது நம்மளோட ஜாமுன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மேரிகோல்டு பிஸ்கெட்டில் தான் செய்யணும் இல்லை, எந்த பிஸ்கெட்லனாலும் நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு 1/2 கப் சுகர் எடுத்துருக்கோம். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் கிளாஸ் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். சுகர் நல்லா கரையணும், அந்த கலரும் மாறணும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம்.
இது வந்து கலருக்காக. பாருங்கள், சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு கரெக்டான கலரில். இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பால்ஸை சேர்த்துடலாம். இதில் அந்த ஜீரா பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்குது. அந்த பால்ஸ் வந்து அதை ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணியிருக்கணும். அந்த ஜீரா வாட்டர் வந்து இதில் பாதியாக இருக்கணும். அந்த பால்ஸோட சைஸும் உங்களுக்கு அது நல்லா உறிஞ்சதுக்கப்புறம் நல்லா பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கொதிச்சு அந்த ஜீரா வாட்டர் பாதி ஆயிடுச்சு. அந்த பால்ஸோட சைஸும் பெருசாக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நல்லா ஊறி இருக்குது. ஊறினதுனால நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பிஸ்கெட் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே கரெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான சிம்பிளான ஈஸியான ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.